இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2025 ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை காலை 11:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அதிகாலை 2:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிகாலை 2:04 வரை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சின்ன சின்ன ஏமாற்றங்களை நீங்கள் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே திட்டமிட்டு கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலே இன்று கணவன் மனைவிக்கு இடையே அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் வாக்குவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்தை அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பங்கு முதலீடுகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சக தொழிலாளர்கள் கிட்ட நட்பான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மாமன் வழி உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பண பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் என்று சாதகமாகவும் முடியும். உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு தாய் தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று அரசு தொடர்பான வேலைகளை முடிப்பதுல தாமதம் என்று எதுவும் இருக்காதுங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க பணியிடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். முதலீடுகள் தொடர்பான விஷயங்களை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. காதல் வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். நண்பர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய வாகனங்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும்.
மாணவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். நீர்நிலைகள் சார்ந்த பணிகள்ல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. சில அதிரடியான செயல்களின் மூலம் போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பொருட்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:04 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். உங்கள் திறமையின் மீது இன்று நல்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுக்காக உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லுறவும் ஏற்படும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய திருப்திக்கு ஏற்றவாறு பணியாற்றவும் செய்வீங்க. அவர்களுடைய கவனத்தையும் ஈர்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்குங்க. இதனால இன்றைய நாள் முழுவதுமே நீங்க நிறைவாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அனுசரணையாகவும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிரிகளுடைய பலம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களுக்கு தகுந்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். உடன்பிறப்புகளின் மூலம் சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நில விற்பனையில லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களிடத்துல பாசமழையும் பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் என்று அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் சில செலவுகள் ஏற்பட்டாலுமே தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். நிதிநிலையில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. வணிக திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில மகிழ்ச்சியும் உண்டாகும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் மனதில மாற்றங்களும் உண்டாகும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு என்று சற்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. இதன் மூலம் என்று வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களிடத்தில் நிலையான தன்மையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலம் உங்களுடைய பணிகள்ல வளர்ச்சியும் இருக்கும். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். என்று தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாங்க. பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. கொடுத்த கடனை திரும்ப கேட்கும் பொழுது பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். அரசாங்க பைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலை ஆட்களுடைய பற்றாக்குறையினால தொழில ஏதாவது நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்பத்தி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்தில மகிழ்ச்சியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற நண்பர்களினால ஆதாயமும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். என்று மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்குங்க. இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தந்தையினுடைய ஆதரவுகளும் ஆலோசனைகளினாலும் சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழில முன்னேற்றமும் உண்டாகும். நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தினுடைய போக்கினை மாற்றியமைத்துக் கொள்வதற்கான திறமைகளும் உங்களிடத்துல இருக்கும். பணி நிமித்தமான விஷயங்கள்ல கவனமாக செயல்படுவதும் நல்லது. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. சில பகைமைகளும் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றிலங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே மாற்றி அமைத்தும் கொள்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சில முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணிகள்ல பரபரப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. கூடுதலான பணிகளுக்காக நேர விரயங்களும் ஏற்படலாம். மனதில் ஏற்பட்டு இருந்த பய உணர்வுகளும் நீங்கும்.
சாமர்த்தியமாக வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல முறையான தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. இருவருக்கும் இடையில இன்றைய நாளை ஒரு சிறந்த நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பற்றாக்குறைகளை எல்லாமே எளிமையாக கடந்து வந்தும் விடுவீங்க. இதனால உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்குங்க. வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. நீங்கள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். உதவி கேட்டு வருபவர்களுக்கு பண உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வயிறு கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கவும் செய்வீங்க. இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்ற குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ரகசியங்களை யாரிடத்திலும் வெளியிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை குறைவதனால சற்று ஓய்வாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால இப்பொழுது அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல எதிரிகளினால உங்களிடத்துல ஏதாவது விமர்சன பேச்சுக்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கண்டு நீங்க மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய படிப்புல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பொது வேலைகளிலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. தற்பெருமைக்கான பேச்சுக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிலும் முழுமையாகவும் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருந்து வந்த வேற்றுமையான உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே அனுசரித்தும் செல்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். பணியிடத்துல சின்ன சின்ன வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில போராட்டங்களுக்கு பிறகு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு அவ்வப்பொழுது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன ஏமாற்றங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. விரைய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
சில கடினமான வேலைகளையும் இழுத்து போட்டும் பார்ப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் நடைபாதை வியாபாரிகளுக்கும் லாபமும் உண்டாகும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு கையில் உள்ள பணத்தை இழந்து விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய மனம் கோணாமல் நடந்தும் கொள்வாங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். நண்பர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான நிதி உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகளை முடிப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களை அரவணைத்து தாங்க நீங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்து நண்பர்கள் செய்யும் உதவிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது தேவையற்ற ஆணவ பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால் நல்ல நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளுக்கு நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான விஷயத்துல கடின உழைப்பும் தேவைப்படலாம். வியாபாரம் தொடர்பாக லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பம் அல்லது சமூக பணிகள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். சகோதரர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாகனங்களினால சில விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரம் சார்ந்த முதலீடுகளும் அதிகரிக்கும். பயனற்ற கருத்துக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்குங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். 1ற்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த சளி இருமல் போன்ற பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சற்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதுமையான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சில நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்காக நிதி உதவிகளையும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். அனைவரையும் உங்களுடைய பேச்சுக்களினால கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளினால அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க.
சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. வெளியில் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது தாங்க. அலுவலக பணியின் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரம் தொடர்பாக மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு விஷயங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக ஏதாவது முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வீட்டிலும் சரி வெளியிடத்திலும் சரி உங்களுடைய கோபத்தை என்று கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தன வரவுகளின் மூலமாக சேமிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் எளிமையாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய செயல்திறன் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். தரமான பணிகளையும் வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத பணவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக தைரியமாகவும் துணிச்சலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கையில் உள்ள பணம் கரைந்து விடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் செய்யலாம். தந்தையாரின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் எண்ணங்களும் ஏற்படலாம். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எந்த ஒரு வேலையிலும் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். சொந்த தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இது தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்துல நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மக்கள் தொடர்பு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பேச்சுவார்த்தைகளின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
குடும்பத்தினர் ஆதரவாகவும் இருப்பாங்க. நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தியும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். உங்களுடைய செயல்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவையை விட பணமும் கையில இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளை நல்ல முறையில நீங்க பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று சில முக்கியமான வேலைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். வேலைகள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சகோதர உறவுகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரணையுடனும் பார்த்தும் கொள்வீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளையும் விரைவாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முன் யோசனையின்றி செயல்படவும் வேண்டாம். சிலருக்கு புனிதமான யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். இன்று பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்தாலே போதுங்க. பணியில சின்ன சின்ன கவனக்குறைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கவனமாக வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் உணர்வீங்க. உங்கள் பிரியமானவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி பாதுகாப்பினை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று உங்களை நீங்கள் அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். வேலைகள்ல கவனமாக இருந்து வேலை பார்ப்பதும் நல்லது. துவண்டு இருந்த தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வேலைகள்ல புதிய யுத்தியை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிறு வியாபாரிகளுக்கு லாபமும் இருக்கும். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகுங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். காதல்ல இருக்கிறவங்க என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று சில செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. அதனை குறைக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். வியாபாரத்துல சில ஒப்பந்தங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது தாங்க. மற்றவர்கள் கிட்ட தேவையற்ற வாக்குகளை தந்து இதனால நீங்க சிரமப்படவும் வேண்டாம். நிதி சம்பந்தப்பட்ட வாக்குகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை திட்டமிட்டு முடிப்பதில் கவனமாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல திருமணம் தொடர்பான முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். பெற்றோர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையும் முழு ஆதரவுகளையும் தருவாங்க. மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால மனமும் அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. வெளி இடங்கள்ல அமைதி காப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. யதார்த்தமாகவும் செயல்படுவீங்க. பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். தவறுகள் ஏற்படாத வகையில உங்களுடைய பணிகளை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய மாறுபடுகின்ற மனநிலையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் பழகுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாங்க. கவனமாக கண்காணித்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அவ்வப்பொழுது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சலிப்பையும் தருவதாகவும் இருக்கும். இன்று தேவையற்ற அலைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை பளுவினால சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய வேலைகளினால உங்கள் மேலதிகாரிகளை திருப்திப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் வேலை செய்பவர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிறு வியாபாரிகளுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க.
பிள்ளைகள் பொறுப்பாகவும் இருப்பாங்க. வீட்டுல மங்களகரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக லாபகரமான ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. யாருடைய நிர்பந்தத்தின் கீழும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. நீங்களே முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடன் என்ற நேரத்தை செலவும் செய்வீங்க. இலக்கியம் சார்ந்த பணிகள்ல கற்பனை வளமும் அதிகரிக்கும். மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். மனதில் நினைத்த சில வேலைகளும் நிறைவேறும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சாந்தமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. இன்று கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல இன்று உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும். சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அந்யோன்யத்துடனும் இருப்பீங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சௌகரியமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. பணியிடத்துல சலிப்பின்றி வேலைகளை பார்த்து நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் சில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆனால் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வாழ்க்கை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலை திட்டங்களுக்கு இடையே குடும்பத்தினருக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. அரசு வேலை தொடர்பு உடையவர்களுக்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். யோகம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியில சிறந்தும் விளங்குவீங்க. உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு இன்று சுதந்திரமாக செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதி மற்றும் ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கான ஆர்வமும் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொலைத்தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஏற்றமும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்கள்ல சில செலவுகளும் ஏற்படலாம். தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஏற்றமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். உறவினர்களினால அன்பு தொல்லைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல அவசர முடிவு எடுக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். விருப்பமான வேலைகளையும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக சிறப்பாகவும் செயல்படுவாங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இலக்கிய பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உயர் கல்வியில செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்கள் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:04 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.